ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் எனக்கு ஃபேஸ்புக்லேருந்து இந்த டேபிள் மேட் பிக்சர் வந்து ஷேர் பண்ணி அதே மாதிரியே வந்து செஞ்சு தர சொல்லி கேட்டிருந்தாங்க. இதில் இருக்க ஃப்ளவர்ஸ்லாம் நான் வந்து எப்படி ரெடி பண்ணி அட்டாச் பண்ணேன் அப்படின்ற வீடியோ தான் இது. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த சென்டர் பார்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நார்மலாக தான் சென்டரில் வந்து மேஜிக் ரிங் போட்டு 12 டபுள் க்ரோஷே போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி அதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் வந்து இதுக்கு 40 ஃப்ளவர்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. நார்மல் சிம்பிள் ஃப்ளவர் தான். சென்டரில் வந்து நம்ம எல்லோ கலர் கொடுத்து சுற்றி வந்து ஒயிட் கலர் கொடுத்து அதை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அவங்க அனுப்பியிருந்த பிக்சர்லேயும் வந்து சேம் இதே கலர் தான் வந்து இருந்தது. அவங்க வந்து என்கிட்ட நார்மல் உள்ளன்லேயே வந்து செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க. நார்மலாக எனக்கு வந்து வர டேபிள் மேட் ஆர்டர்ஸ்க்கெல்லாமே வந்து நான் காட்டன் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். காட்டன் த்ரெட்டில் போட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கம்மிங்கிறதுனால அவங்க வந்து உள்ளன்லேயே தான் வந்து கேட்டிருந்தாங்க. டோட்டலாக வந்து நான் 40 ஃப்ளவர்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 ரவுண்டுக்கும் சேர்த்து. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் இந்த வந்து ஃப்ளவர் பார்ட்டில் அந்த சென்டர் பார்ட்டை மட்டும் வந்து ஃபஸ்ட் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒவ்வொரு தடவையும் ஒயிட் எல்லோ அப்படின்னு மாற்றி மாற்றி எடுக்கிறப்ப இரிட்டேட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டே வந்து அந்த எல்லோ பார்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு போடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு 2 செயின் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 11 ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து போடணும். அந்த ஃபஸ்ட்டு போட்ட 2 செயினை வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேவாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். டோட்டலாக வந்து நமக்கு 12 ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து கிடைக்கும். 11 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமா அந்த மேஜிக் சர்க்கிளை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து 2வது செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சென்டர் த்ரெட்டையும் அந்த கட் பண்ண த்ரெட்டையும் வந்து நான் ஒரு சின்னதாக நாட் மாதிரி போட்டுக்கிறேன். ரொம்ப இழுத்து நாட் போட வேண்டாம், ஏன்னா நமக்கு அது வந்து வளைஞ்சு வந்த மாதிரி ஆகிடும் சென்டர் பார்ட்டு. ஃபஸ்ட்டு போடுற நாட் வந்து கொஞ்சம் லூஸாக போட்டுட்டோன்னா செகண்ட் வந்து கொஞ்சம் டைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் த்ரெட்டை வந்து சமமாக வச்சு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு யான் நீடில் எடுத்து அதை ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம த்ரெட்டை கோத்துட்டு வந்து நீடில் உள்ளே விட முடியாது, நம்ம த்ரெட்டை சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால. ஃபர்ஸ்ட் நான் வந்து நீடில் உள்ளே விட்டதுக்கப்புறமா நீடில் வந்து த்ரெட்டை கோர்த்து அதுக்கப்புறமா வெளியில் இழுத்துக்கிறேன். அந்தளவுக்கு செக்யூர் பண்ணால் போதும். அவ்வளோதான், பேலன்ஸ் இருக்கிற த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி வந்து ஒரு நமக்கு எவ்வளோ தேவையோ வந்து அதை ரெடி பண்ணி வச்சுட்டு தென் வந்து ஒயிட் கலர் பார்ட் வந்து நம்ம மேலே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அடுத்து ஒயிட் கலர் உள்ளனில் நான் வந்துட்டு ஒரு பேசிக் நாட் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம வந்து நார்மலாக ஏதாவது ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த த்ரெட்டை வந்து நம்ம கரெக்டாக வச்சு பிடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் போட போட நமக்கு வந்து அது ஈஸியாக உள்ளே வந்து செக்யூர் ஆகி வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் மாதிரி போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 2 செயின் போட்டுட்டு அடுத்து வர நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டபுள் க்ரோஷே சேம் நாட்டில் வந்து போடணும். அதுக்கப்புறமா 2 செயின் போட்டுட்டு பக்கத்தில் இருக்க நாட்டில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். இது வந்து நம்ம ஜாயின் பண்ண இடங்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதனால் அதை பார்த்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஜாயின் பண்ண இடத்துல வந்து அந்த 3 டபுள் க்ரோஷே வர மாதிரி போட்டுறாதீங்க, ஏன்னா ரொம்ப அது நம்ம குத்தி வாங்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அந்த இடத்துல அந்த ஸ்லிப் ஸ்டிச் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அகைன் வந்து 2 செயின் போட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற நாட்டில் 3 டபுள் க்ரோஷே வந்து போடணும். 3 டபுள் க்ரோஷேக்கு அப்புறமா 2 செயின் போட்டு அகைன் ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் 2 செயின், இதே மாதிரியே வந்து கண்டினியூ பண்ணி இந்த ஃபுல் ஃப்ளவரையும் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இந்த மேட்டில் வந்து அந்த சென்டர் பார்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அதோட வீடியோ வேணும்னா வந்து
கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வீடியோ வந்து எடுத்து கிளியராக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து நான் வீடியோ எடுக்கல. நார்மலாக அது வந்து எல்லாருமே ஈஸியாக போடுறது தானே க்ரோஷே தெரிஞ்சவங்க. ஸோ அதனால நான் வந்து அதை வீடியோ எடுக்கலை. சப்போஸ் உங்களுக்கு அது கிளியராக வீடியோ வேணும் பிகினர்ஸ்க்குன்னா நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக வந்து 2 செயின் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணி த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை பேக் சைடில் கொடுத்து செக்யூர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து நம்மளோட ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா ஃப்ளவரையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம ஒயிட் கலர் த்ரெட் வச்சு இதில் கையால் தான் வந்து தைக்கணும். இதை வந்து நார்மலாக அட்டாச் பண்ண முடியாது. ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.